இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் 3வது வாரத்தில் மகிழ்ச்சியுடன் அடியெடுத்து வைத்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் புனித மத்தேயின் நற்செய்தி அதிகாரம் 21 வசனங்கள் 23 முதல் 27 வரையுள்ள இன்றைய தின நற்செய்தியை தியானிக்க அழைக்கின்றேன். தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் இயேசுவிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் என்று கேள்வி கேட்கின்றனர். இயேசு அவர்களிடம், கடவுள் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் அருளியிருக்கிறார் என்று நேரடியாகவே பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் கேள்வி கேட்பவரிடம் பதில் கேள்வி கேட்டு அவர்களுக்கு பதிலளிக்கிறார், விண்ணகத்திலிருந்து வந்த அதிகாரம் என்று. தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அதிகாரம் தொடர்பான கேள்வியை இயேசுவிடம் கேட்டபொழுது அவர் அவர்களிடம், யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்து இருந்தாம், மனிதரிடம் இருந்தாம் என்றொரு கேள்வியை கேட்கின்றார். இயேசு அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு அவர்கள் எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கொள்வோம் என்பதால் அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்கிறார்கள். உண்மையில் யோவானுக்கு திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரமும் இயேசு எல்லாம் வல்ல செயல்களை செய்வதற்குமான அதிகாரமும் விண்ணகத்திலிருந்தே வந்தது. இதை பரிசேயர்கள் உணரவும் இல்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தோடு நம் நடுவே இறைப்பணி செய்து கொண்டிருக்கின்ற அருள் பணியாளர்களை, இறையடியார்களை நாம் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோமா? அவர்கள் அறிவிக்கும் நற்செய்தியை கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 29 கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்பதற்கேற்ப நாம் யூதர்களைப் போன்று கடவுள் அனுப்பிய திருமுழுக்கு யோவானையும் இயேசுவையும் புறக்கணித்து கொண்டிருக்காமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு இறையாட்சியின் மக்களாக அவர்களுடைய போதனைகளின்படி நடப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம்.